இன்டென்ஷன்னா இன்னமல் அவமானும் பின்னியா எல்லா செயலும் எண்ணத்தின் அடிப்படையில். ஒருத்தவங்க புத்தகத்தை எழுதுறாங்கன்னா அவங்க எண்ணம் நமக்கு தெளிவாயிடும். ஒரு அரை மணி நேரம் ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்க எண்ணம் ஓட்டணும் நமக்கு தெளிவாயிடும். அந்த எண்ணம் தான் அடிப்படை. நீங்க சட்ட புத்தகத்தை எடுத்துக்கொண்டா கூட எந்த கேஸ் எடுத்தாலும் எண்ணம் தான் இன்டென்ஷன். கத்தியை வச்சு கழுத்தியா இருக்கலாம், பழத்தையா இருக்கலாம். கத்தியை ஒருத்தவங்க வாங்கிட்டு வராங்க, அதை வச்சு கழுத்தியா இருக்கலாம், பழத்தையா இருக்கலாம். அப்ப இன்டென்ஷன் தான். அப்ப இறைவன் ஒரு கித்தாபை கொடுத்திருக்கு, ஒரு இறைவன் ஒரு தூதரை கொடுத்திருக்கு. அப்போ ஒரு இறைவன் ஒரு தூதரை கொடுத்தா, ஒரு கித்தாபை கொடுத்தான்னு சொல்றதை விட ஒரு இறைவன் பல தூதர்களை கொடுத்தான், பல கித்தாபுகளை கொடுத்தான். அப்ப அந்த ஒரு இறைவன் அனைத்தையும் படைத்தான். அனைத்தையும் படைத்து பல வருடங்களாக, பல ஆண்டுகளாக, லட்சக்கணக்கான வருடங்களாக அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த வழிகாட்டிலை கொடுத்து கொண்டே ஒரு தூதர் மூலம். அப்ப அதுல இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனையோ 1000 லட்சம் வருடங்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம், அந்த இன்டென்ஷன் எல்லாம் ஒன்னா இருக்குதானாக ஒன்னா இருக்கு. அப்படி ஒன்னா இருக்குனாதான் ஒரிஜினல் இறைவனா இருக்க முடியும். அப்படிலாம் இருக்க முடியாது. இறைவனுடைய புத்தகத்திலேயே கோணலும் குளறுபடியும் இருந்தா இறைவனை ஏத்துக்க முடியாது. அப்ப இறைவன் சொன்னான், என்னுடைய புத்தகத்துல குழப்பம் இல்ல, குளறுபடியும் இல்ல, கோணலும் இல்ல, நேரா இருக்குதுங்களா. இந்த வார்த்தை எங்க சொல்றான்? எல்லா வேதத்தில இருந்தும் சொல்லிட்டு வரான், எல்லா தூதருக்கும் சொல்லிட்டு வரான். தூதர்களே, நீங்கள் இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை நம்புங்கள். எல்லா தூதரையும் பார்த்தோம். ஒரு தூதரை நீங்கள் நம்புங்க. அப்பதான் உங்களை என்ன ஏத்துக்கொண்டு உங்களை ஃபாலோ பண்ற அந்த ஃபாலோவர்ஸ் ஏத்துவாங்க. உங்களுக்கு இந்த வேதத்துல சந்தேகம் இருந்தாக்கா நீங்க சொல்ற வார்த்தை சந்தேகமா தான் இருக்கும். உங்களுடைய உள்ளத்துல நீங்க ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள்.